ஜோதிகா ஒரு மூலையில அதுவும் குவைட்டா இருக்கும். போய் ஜோதிகா கிட்ட பேசு சூர்யா, நல்ல பேசு. அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு அயோக்கிய பெண்ணை இவரா அவன் சிவனை இருந்திருப்பான். போய் பேசி வந்து ரேக்கி விட்டு இன்னைக்கு அவங்க 2 குழந்தைய பத்திட்டாங்க. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது, சோசியல் மீடியாவை திறந்தாலே எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசியல் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சினிமாவை அதிகமா இப்போ பேச வச்சுக்கிட்டு இருக்கிறது கருப்பு மூவி. ஸோ அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். சூர்யாவோட கரியர்லயே கருப்பு படம் ரொம்ப ஒரு வரவேற்பு மிக்க ஒரு படமா பார்க்கப்படுது. அதாவது சூர்யா இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, 90ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய படங்கள் வெரைட்டியா கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அதிகப்படியான வசூல் செஞ்ச ஒரே படம் அப்படின்னா இப்போ இந்த கருப்பு படம் தான் பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ இந்த படம் இப்போ 300 கோடி ரூபாவை வந்து வசூல் பண்ணிருக்கு. பொதுவா விஜய் படம், அஜித் படம், நம்மளோட சூப்பர் ஸ்டார் படம், இவங்க எல்லாரோட படமும் பாத்தீங்கன்னா 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வருமா அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. சோ அவங்களது மேக்சிமம் 100 கோடி 150 கோடி அப்படி வசூல் ஆகிடும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைமா சூர்யாவோட படம் 300 கோடியை தாண்டி வசூல் சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு. சோ இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு நடுவுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. சோ ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி நாம நிறைய பேசியிருக்கோம். அதாவது எப்போ சூர்யா சென்னையில இருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனாரோ, டோட்டலா ஃபேமிலியோட அங்க போனாரோ, அப்போ ஆரம்பிச்ச விமர்சனங்கள் இன்னைக்கு வரைக்கும் அங்கங்க கிசுகிசுக்களா பேசப்பட்டுட்டு தான் வருது. சோ அதுல என்ன அப்படின்னா, முக்கியமா சிவகுமாருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த குடும்பமும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும், அதாவது கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்தது. சோ ஆரம்ப காலகட்டத்துல சூர்யா ஜோதிகா கல்யாணத்துக்கு சிவகுமார் எந்த அளவுக்கு முட்டுக்கட்டையா இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் எதனால இந்த அளவுக்கு பயந்தாரோ அந்த விஷயம் தான் இப்போ நடந்துருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ என்ன அப்படின்னா, ஒரு நடிகை வந்து மருமகளா வரும்போது அந்த குடும்பம் இருக்கிற மாதிரியே இருக்குமா, இல்லாட்டி அது வேற மாதிரி மாறுமா? சோ இதனால நிறைய அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு தான் அவர் யோசிச்சாரு. இருந்தாலும் சூர்யாவுடைய ஸ்ட்ராங்கான லவ்னால தான் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சோ கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா 2 பேருமே ஹாப்பியா எல்லாருமா சேர்ந்து கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க. 2 குழந்தைகளும் பிறந்து அவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டடீஸ்ல நல்லா வரும்போதுதான் சோ இவங்க மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அது கூட பாத்தீங்கன்னா மேக்சிமம் கோவிட் டைம்க்கு அப்புறமா தான் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அப்ப ஆரம்பிச்ச விமர்சனங்கள், கிசுகிசுக்கள். சோ ஜோதிகாவுக்கும் சிவகுமார் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சோ இப்போ அதை எப்படி பேசுறாங்க அப்படின்னா, சூர்யா வந்து நிறைய படங்கள் கோவிட்க்கு அப்புறம் கொடுத்திருந்தாரு, கங்குவா, ரெட்ரோ அப்படின்னு. கங்குவா படம்லாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வந்தது, ஆனா படம் அந்த அளவுக்கு ஓடவே இல்லை. சோ மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தான் அந்த படம் கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு சரிவை தான் கொடுத்தது சூர்யாவோட கரியர்ல. அடுத்ததா ரெட்ரோ படம் ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சில சாங்ஸ் எல்லாம் நல்லா போச்சு. சோ அப்பவும் பாத்தீங்கன்னா படத்துக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயுமே சூர்யாவோட ஃபேமிலி கலந்துப்பாங்க. ஃபேமிலி அப்படின்னா அம்மா, அப்பா, கார்த்தி, சோ அவங்களோட வைஃப், சோ இவங்க தான் கலந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ கருப்பு படம் ரொம்ப சூப்பரா ஹிட் அடிச்சு போய்கிட்டு இருக்கு. சோ இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மதுரையில தான் அவங்க ஆடியோ லான்ச் வச்சிருந்தாங்க. சோ மதுரையில வச்ச ஆடியோ லான்ச்சுக்கு கூட சூர்யா மட்டும் தான் போயிருந்தாரு. அதே மாதிரி கேரளால ட்ரிவாண்ட்ரம்ல கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சூர்யா மட்டும் தான் போயிருந்தாங்க. சோ இப்போ குடும்பமே அவர் கூட எதுக்குமே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா எதனால இது ஒரு பேசு பொருளா ஆச்சு அப்படின்னா, ஜோதிகா அவங்க வந்து இப்ப தமிழ்ல எந்த ஒரு படமும் பண்றது கிடையாது. எப்பவுமே அவங்க தமிழ் சினிமாவை பத்தி மும்பைக்கு போனதுக்கு அப்புறமா நிறைய விமர்சனங்களான பேச்சுகள் தான் பேசுவாங்க. அதாவது தமிழ் சினிமா அப்படிங்கிறது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சினிமா கிடையாது. சோ அதனால நான் எப்பவுமே ஒரு லவ் ஓரியன்டா இல்லாட்டி ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவா நடிக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. என்னைக்கு அவங்க வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுடைய உரிமைகளை அவங்க வந்து படமா எடுக்கிறாங்களோ, சோ அப்பதான் நான் வந்து அதுல நடிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்த படம் தான் ராட்சசி, 36 வயது நிலை, இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அடுத்து அவங்க டோட்டலா மும்பைக்கே ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா பாலிவுட்ல நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா பாலிவுட்ல இருக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ஸா தான் பார்ப்பாங்க. எப்பவுமே தமிழ் சினிமாவை விட பாலிவுட் சினிமா அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாருமே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ அதுல போயிட்டு படம் நடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க மும்பைக்கே ஷிஃப்ட் ஆனாங்க அப்படின்லாம் ஒரு டாக்
டாக் போயிருந்தது. ஸோ அதுக்கேத்த மாதிரி அவங்க மும்பைல போயிட்டு அந்த பாலிவுட்ல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி ஸோ பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. படங்கள் வரல அப்படின்னாலும் வெப் சீரிஸ்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. வெப் சீரிஸ் எல்லாமே உமன் ஓரியன்டான ஒரு படமா தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து டப்பா கார்டல் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல சோனாக்ஷி சின்ஹாவும் நடிச்சிருக்காங்க. சோனாக்ஷி சின்ஹா அப்படிங்கிறவங்க பாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் தான். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஜோதிகா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்துடைய ஃபங்க்ஷன் தான் ரீசெண்டா நடந்தது, மும்பைல நடந்தது. ஸோ அதுக்கு சூர்யா, ஜோதிகா அவங்க 2 பசங்க அப்படின்னு சொல்லி அவங்க செப்பரேட் ஃபேமிலியா அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே டோட்டலா பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தனால பாக்குற ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது கருப்பு மூவிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ல தான் இவங்க ஃபேமிலியோட கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. பட் அது கிடையாது. ஜோதிகா ஹிந்தில நடிச்ச வெப் சீரிஸ் சிஸ்டம், ஸோ அதோட ஃபங்க்ஷனுக்கு தான் இவங்க எல்லாரும் ஃபேமிலியா போயிருந்தாங்களே தவிர சூர்யாவுக்கு மதுரையில ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ கேரளால ட்ரிவாண்ட்ரம்ல ப்ரீ ரிலீஸ் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. இது எதுக்குமே அவங்க ஃபேமிலிஸ் யாருமே போகல. சரி, ஃபேமிலிஸ் வரல, அதாவது குழந்தைங்க வரல, அம்மா அப்பா வரல, அட்லீஸ்ட் இவங்களோட எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர் தான் சூர்யா. அதாவது தன் ஒய்ஃபோட எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர் தான் சூர்யா. ஸோ அட்லீஸ்ட் ஜோதிகா மட்டுமாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவரோட ஜோடியா உட்கார்ந்துருக்கலாமே. ஸோ தன்னோட ஒய்ஃபை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுவாரு, தான் ஃபேமிலியை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுவார். அப்படி இருக்கிற பட்சத்துல இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டம், அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் சூர்யாக்கு வந்திருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல ஏன் ஜோதிகா இல்ல அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றது எதுவும் கிடையாது, ஆனா குடும்ப பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா இருக்கிறது இதுலயே உறுதியா தெரியுது. சோ இங்க வந்தா மேபி அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குமே அப்படின்றதுக்காக கூட ஜோதிகா இங்க வராம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா பேசுறாங்க. சோ எதை நினைச்சு சிவகுமார் வந்து ஆரம்பத்துல பயந்தாரோ இப்போ முழுக்க முழுக்க அந்த மாதிரியான விஷயம் தான் அவரோட குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கு. சோ கார்த்தியுடைய மனைவி சிவகுமார் அவங்களுடைய தூரத்து சொந்தம் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இப்போ அவங்க எல்லாரும் தான் ஒரே ஃபேமிலியா இருக்காங்களே தவிர ஜோதிகா, சூர்யா இவங்க வந்து டோட்டலாவே மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு அக்கேஷனலா ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான், அது கூட சூர்யா மட்டும்தான் வந்து போறாரே தவிர பசங்களோ இல்லாட்டி ஜோதிகாவோ யாரும் சென்னைக்கு வர்றதில்ல. இவங்க கிட்ட பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கிறது இல்ல, எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது இன்னொரு விஷயம் முக்கியமா இதுல என்ன பேசப்பட்டது அப்படின்னா, நீங்க ஜோதிகா வரலன்னு சொல்றீங்க, ஆனா படத்தோட ஹீரோயின் த்ரிஷாவே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரலையே ஏன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போதான் த்ரிஷா அண்ட் விஜய் கான்ட்ரவர்சி ரொம்ப பெரிய அளவுல போய்கிட்டு இருந்தது. அதாவது சங்கீதாவோட டிவோர்ஸ் கேஸ் ரொம்ப ஹைலைட்ல போயிட்டு இருந்தது. சோ அதுல த்ரிஷா ஒரு இன்ஸ்டால பதிவு போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க. அந்த மெயில் வந்து நான் பார்க்கல, அந்த மெயில் எனக்கு கிடைக்கல, வரல. சோ அதனாலதான் என்னால அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியல, வேற எந்த ரீசனும் இல்ல அப்படின்ற மாதிரி கேலி கிண்டலா தான் போட்டிருந்தாங்க. படத்தோட ஹீரோயினுக்கு மெயில் போட்டாப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க, கொஞ்சமாவது லாஜிக் வேணாவா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் த்ரிஷாவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. த்ரிஷா போட்ட பதிவு ஆர்ஜே பாலாஜிக்கு தான் முக்கியமா இருக்குமோ அப்படின்னுமே பல பேர் பலவிதமா பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுல இருந்து த்ரிஷா எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் பெருசா கலந்துக்கவே இல்ல. இப்பதான் கருப்பு படம் ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த ஒரு ஷோவை அவங்க பார்த்த மாதிரியான வீடியோக்கள் வெளியாச்சு. சோ அதுக்கு முன்னாடி அவங்கள சிஎம் ஃபங்க்ஷன்ல பார்த்திருப்போம். சோ அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் வேற எந்த ஒரு படமும் த்ரிஷா வந்து கமிட் ஆகாம இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் டாக்கிங் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சூர்யா, ஜோதிகா இவங்களோட லவ் பத்தி ரொம்ப பெரிய அளவுல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் சூர்யா அண்ட் ஜோதிகா ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் மாமனார் மாமியார் அப்படிங்கிறவங்களுமே ரொம்ப முக்கியம் தானே, அவங்க இல்லாம சூர்யா வரலையே. சோ என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அட்லீஸ்ட் எப்பயாவது ஒரு டைம் ஆவது அங்க போயிட்டு அவங்கள பார்க்கணும். சோ அவங்களோட பேரம் பேத்திகளையாவது அவங்க கிட்ட காட்டணும். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டோடைய படம் ப்ரமோஷனுக்காகவாவது அவங்க வந்து வந்திருக்கணும், ஃபேமிலியோட கலந்துருக்கணும், அவரோட சக்சஸ்ல ஒய்ஃப் தானே கூட நிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து எந்தெந்த ஃபங்க்ஷன்ல அவங்க ஃபேமிலியோட மீட் பண்ணுவாங்க அப்படின்றதையும். சோ சூர்யா ஜோதிகா பேர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.